அணு ஆயுத விவகாரம் தொடர்பா கடந்த சில நாட்களா இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தொடர்ந்து வருது. இதுல ஈரான் நாட்டின் பல அணுசக்தி நிலையங்களை குறிவச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கும் நிலையில ஈரானோட போர்டோ செறிவூட்டல் ஆலை எனப்படும் ஒரு முக்கியமான தளத்தை ஏன் இன்னும் இஸ்ரேலால நெருங்க முடியலன்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயர்ல கடந்த ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில இதற்கு பதிலடியா ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தது. இப்போ இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில பதற்றம் நிலவி வருது. இதுல இஸ்ரேல் ஈரானோட பல முக்கிய அணுசக்தி தளங்கள், ராணுவ தளங்களை அழிப்பதுல கவனம் செலுத்தி வருது. இப்படி என்னதான் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாலும் கூட போர்டோ செறிவூட்டல் ஆலை எனப்படும் ஒரு முக்கிய தளத்தை இஸ்ரேலால தாக்க முடியல. இதற்கான காரணம், இந்த போர்டோ செறிவூட்டல் ஆலை பலத்த பாதுகாப்போட ஒரு மலையோட ஆழத்துல கட்டப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்காட்ட மட்டும்தான் அதை அழிக்கக்கூடிய திறன் இருக்கிறதா துறை சார்ந்த நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த போர்டோ செறிவூட்டல் ஆலை கோம் நகர்லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலையும் தலைநகர் தெஹ்ரான்லேருந்து 160 கிலோமீட்டர் தூரத்திலையும் போர்டோ கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலையோட அடியில சுமார் 80லேருந்து 300 அடி ஆழத்துல அமைந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஈரானோட மிகவும் ரகசியமான மற்றும் பலத்த பாதுகாப்புடைய அணுசக்தி நிலையங்கள்ல ஒன்றா கருதப்படும் இந்த போர்டோ செறிவூட்டல் ஆலை வான்வழி தாக்குதல்களை சமாளிக்கும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. மேலும் இத சாதாரண வெடிகுண்டுகள் மற்றும் இஸ்ரேலோட ஏவுகணை தாக்குதலால எதுவும் செய்ய முடியாதுன்னோ, இந்த ஆலை அதீத குண்டு வீச்சுகளை தாங்கும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாகவும், மேலும் இந்த தளத்தை ரஷ்யாவுடைய S-300 அமைப்பு உட்பட பல வான் பாதுகாப்பு ஏவுகணைகளால பாதுகாக்கப்படுவதாகவும், இதனாலேயே இஸ்ரேலால இந்த மையத்தை தாக்கி அழிக்க முடியாம இருக்கிறதா அமெரிக்கன் என்டர்பிரைஸ் இன்ஸ்டிடியூட்டின் ஆய்வாளர் நிக்கோலஸ் கால் சொல்றாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.